பத்திரப்பதிவு செய்ய 2 லட்சம் லஞ்சம் பணம் பெற்ற தாம்பரம் சார் பதிவாளர் ரேவதி கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சிக்கினார். 2 லட்சம் பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சார் பதிவாளர் மற்றும் பணம் வாங்கி கொடுத்த புரோக்கரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தாம்பரம் அடுத்த செம்பாக்கம், சேலையூர் மற்றும் தாம்பரம் ஆகிய ஒருங்கிணைந்த சார்பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகின்றது. இதில் தாம்பரம் சார்பதிவாளராக ரேவதி என்பவர் பணியாற்றி வருகின்றார். இந்த நிலையில் ஆவணத்தை பதிவு செய்ய லஞ்சம் கேட்டதாக ஆலந்தூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு அளித்த ரகசிய தகவலின் அடிப்படையில் டிஎஸ்பி இமானுவேல் சேகரன் தலைமையில் 3 வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் தாம்பரம் சார்பதிவாளர் அலுவலகத்தை சுற்றி வளைத்தனர். அப்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை இடைத்தரகர் பிரவீனிடம் கொடுத்துள்ளார். அதனை பெற்ற இடைத்தரகர் சார்பதிவாளர் ரேவதியிடம் கொடுக்கும்போது அலுவலகத்தில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து சார்பதிவாளரிடம் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி சார்பதிவாளரிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த லஞ்சம் பணம் பெற்ற தாம்பரம் சார்பதிவாளர் ரேவதி மற்றும் பணத்தை பெற உடந்தையாக இருந்த இடைத்தரகர் பிரவீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.